எனக்கு கொடுக்கப்பட்டது பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கும் வல்லமை. மத்திய 14 அதிகாரத்தில் 14-21 வருஷம் என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அவர் ஜனங்களை வனாந்தரத்துக்கு போனார். அவர் வருத்தப்பட்டு ஜனங்கள் நிறைய கூட்டமாக இருக்கிறதால வனாந்தரத்தில் போய் இருக்கு சொல்றோம். அவரை தேடி கிட்டத்தட்ட ஒரு 5000 மக்கள், புருஷர்களும் பெண்களும் அவரை தேடி வராங்க. அவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கணும், அவரை தேடி நாடி வராங்க. அவர்கிட்ட என்ன கிடைக்குமோ, அவர் வியாதிகளெல்லாம் குணப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வியாதிகளை குணப்படுத்துறதுக்காக மக்கள் அவர் நாடி வராங்க. அவர் மனுஷர்கள் வியாதிகளை குணப்படுத்தி அவர்களை சுஸ்தமாக்குறாரு இறக்கப்பட்டு. அது சாயந்தரமா ஆகுது. சாயந்தரமா ஆகணும் உடனே ஜனங்களெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சீசர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க. 15ஆம் வசனம் படிக்கிறேன். மத்தேயு 14:15. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அப்ப சாயந்தரம் ஆன பிறகு அவங்க போக வேண்டிய நைட் ஆயிடும். சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கடைகளாக இருக்காது, பொருள் வாங்குறதுக்கு எதுவும் இருக்காது. இப்போ போனால் கூட 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் சேர்ந்தா கூட கடைகள்லாம் மூடிடுவாங்க. இன்னொன்றும் நம்ம பார்க்குறோம் கடைகளில் 10 மணிக்கு தான் வச்சுருப்பான் மோஸ்ட்லி. அப்போ ஹோட்டலும் மூடிடுவான். அப்போ அவங்க போய் சேரல வேண்டியா, எல்லா கடையிலும் மூடுறோம். அவங்க பொருள்லாம் வாங்க முடியாது, செய்யவும் முடியாது அவங்களால. அப்போ சீக்கிரமாக அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. சீடர் ஏசப்பாக்கிட்ட சொல்கிறாங்க, பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் அவர் அவங்க ஏன் போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களுக்கு போஜனம் கொடுங்க, போஜனம் கொடுத்து அவர்களை நம்ம சந்தோஷமா அனுப்புவோம்னு சொல்றாரு. அப்ப சந்தேகப்படுறாங்க. அது இப்ப 5 அப்பம் தான் இருக்குது, 2 மீன்கள் தான் இருக்குது, அதை வச்சு எப்படி நம்ம இவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? அப்ப அவர் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, அந்த மீனையும் அப்ப என்கிட்ட கொண்டு வாங்க, நான் எல்லாருக்கும் உணவு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் 100 பேரா 50 பேரா வரிசையா பந்தி உட்கார வச்சுட்டு அந்த புல் தரையில எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஜெபிச்சு அவர்களுக்கு உணவு அளிக்கிறேன். உணவு எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ அவர்களுடைய பசி ஆறுது. ஆண்டவரை வியாதிக்காக தேடி வந்தவங்களுக்கு பசியை சேர்த்து அவங்களுக்கு அந்த பசி பிரியும் அவர்களுக்கு அவர் நீக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம், 5000 புருஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லுது. அப்போ 5000 புருஷனும் வரும், 5000 மனைவியும் வந்திருப்பாங்க. 5000 மனைவியும் வர சொல்லலாம். பிள்ளைகள் ஒருத்தருக்கு 2 பேர் இருந்தா கூட அது ஒரு 5000 20,000 பேர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து கணிப்புல நான் சொல்றேன். அப்போ ஆண்டவர் அவருடைய வல்லமையால அவ்வளவு மக்களுடைய பசியை 2 மீன் துண்டும் 5 அப்பங்களையும் கொண்டு போக்குறதுக்கு அவ்வளவு வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அப்போ ஆண்டவரை நம்பி வரும்பொழுது நம்ம எம்டியா போக மாட்டோம். நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டோம், நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆண்டவரை நம்பி வந்தோம்னா நமக்கு சுகமும் கிடைக்கும், நமக்கு அன்றாட தேவைகளுக்கு வேண்டிய உணவு நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் சொல்லியிருக்குது. அப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்டது 2வது மத்தேயு 15:32-38 வரைக்கும். இந்த பாடத்திலே அவர் காலையில கடல் வனாந்தரத்தில் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் காலையில வராரு. அவர் இயேசு கிறிஸ்து வந்ததோட அந்த கலிலேயாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் இவரை யாராவது வராங்கன்னா 30வது வசனத்தை படிங்க. சப்பானி குருடர், ஊமையர், மூடர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்து அவருடைய அந்த ஜனங்களுடைய வியாதியை போக்குறதுக்கு அவ்வளவு ஜனங்கள் வராங்க. மொத்தம் 4000 பேர் வந்தாங்க அவரை பார்க்கறதுக்கு இந்த அதிகாரத்தில், 15வது அதிகாரத்தில். அப்போ அவங்களுடைய பிடிகள் எல்லாம் நீக்கிறாரு. நீக்கிட்டு ஒரு 3 நாள் அவங்க தங்க வைக்கிறார். 32வது படிங்க. இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 14வது வருஷத்துல போய் சொல்ல சீசர்கள் சொல்றாங்க, அவங்க ஜனங்கள்லாம் பசியா இருப்பாங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க. ஆனா 15வது வருஷத்துல 3 நாளா பசியை மட்டுமா இருக்கிறாங்க. என் வார்த்தையை கேட்டு ஜனங்க இங்க இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அந்த அவங்களுடைய பசி ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போன வாட்டியா அவங்க டயர்டாயிடுவாங்க. அவங்க போற வழியிலே
மயக்கத்தில் கீழே கூட விழுந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு நான் பசியை வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆண்டவரே ப்ரிப்பேர் பண்ணி கேட்குறாரு மக்களுடைய பசியை இருந்து. ஆனால் சீசர்கள்கிட்ட கேட்கல, அவர் சீசர்களும் சொல்லலை, மக்களும் பசிக்குதுன்னு சொல்லலை. ஆனாலும் கூட ஆண்டவர் அறிந்து அவர்களுடைய பசியை போகிறார். அப்போ வந்து என்ன இருக்குதுன்னு கேட்க சொல்லா. அப்போ ஜனங்க என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் என்ன சொல்றாங்க, அதில் வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும், இதுல வந்து 7 அப்பங்களும் சில மீன் துண்டுகளும் உண்டுன்னு சொல்றாங்க. அதை வச்சு அவர் வந்து ஜனங்களுக்கு அதே மாதிரி வரிசையா அவங்கள மந்தியாமர வைத்து அவர்களுக்கு சுமார் 4000 புருஷர்களுக்கு நோயாளிகள் 4000 பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லி கருத்து கணிப்பு. அப்போ மனைவிகள் 4000 பேர், பிள்ளைகள் ஒருத்தருக்கு 2000 பேர் இருந்தாலும் 4000, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20000 மக்கள் பசியாறி இருப்பார்கள். அப்போ மக்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்பி மக்கள் வர சொல்லும். அவர்கிட்ட வந்து நம்ம நோயை பற்றி தான் நம்ம விளக்கமா ஆண்டவரே பிடிய குணமானதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க சொல்லலாம், காத்துக்கு சொல்லலாம். ஆண்டவர் நம்ம எவ்வளோ காத்துனாலும் நம்ம பசியை போக்குறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கிறாரு. இந்த பசியை வந்து ஆண்டவர் போக்குறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு என்பது தலைப்பை எனக்கு உட்பட்ட படத்தை முடித்துள்ளேன். கர்த்தருக்கு ஆமென். மீண்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதி கனி கொடுக்காதவர்கள் அழிக்கிற வல்லமை. அப்ப கனி கொடுக்கல என்ன கனி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட பகுதி மத்தேயு 21:18-20 வரைக்கும் படிக்கணும். அதுல வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, காலையில அவர் வராரு அந்த நகரத்துக்கு. அவருக்கு வந்து ரொம்ப பசிக்குது. இப்போ இதுவே போன வாட்டி நம்ம பசியை பார்த்தோம், இப்போ மறுபடியும் பசிக்குது, ஆண்டவருக்கு பசிக்குது. அப்ப பசிக்கு சொல்ல ஒரு அத்தி மரத்தை போய் பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்தை போய் பார்த்த உடனே ஐயோ இந்த மரம் வந்து நல்லா செழிப்பா இருக்குது, நல்லா இலையமா இருக்கு, கிளையா இருக்குது, நல்லா செடியா இருக்குது. ஓ அதில் பழம் இருக்கும், போய் பறிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட போய் பார்த்தா அந்த அத்தி மரம் வந்து இலைதான் இருக்குதாண்டி அதில் ஒரு கனி கூட இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு காய் காய்ச்சி தொங்குற மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து அந்த அத்தி மரத்தில் வந்து கோபம் கொள்ளல. அவர் இந்த அத்திமரம் பட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அவர் வார்த்தை சொன்னோன்னு உடனே அத்திமரம் பட்டு போயிடும். அத்திமரம் பட்டு போனதை கண்டு சீசர்கள்லாம் பயங்கர ஆச்சரியப்படுறான். சொன்னவனே அத்திமரம் பட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு அந்த அழிக்கிற வல்லமே ஆண்டவருக்கு இருக்குது. ஆனாலும் கூட ஏன் இந்த அத்திமரத்தை அழிச்சாரு, அதன் மூலம் உணர்த்துறது என்னன்னு சொல்லிட்டு நாம தெரிந்து கொள்வது என்னவென்றா, அத்திமரம் வந்து எப்படி இலை செழுமையா இருக்குது, அது போல நாமும் வந்து அந்த மரத்தை போல அழகா இருக்கிறோம், பசுமையா இருக்கிறோம், செழுமையா இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட வந்து நல்லது செய்வது போல இருக்கிறோம், எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஆனா நான் செய்யறது போல ஒரு ஆக்டிங் கொடுக்குறோம், நல்லது செய்யறோம். அப்புறம் இப்ப எப்படி சினிமாவில் ஷூட்டிங்ல நல்லது செய்யற மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி எல்லாமே நடிக்கிறாங்க. அது போல நம்ம சில நேரங்கள் நடிச்சுருந்தா அந்த மரத்தை போல நம்மளை காட்டுறோம், நம்ம வந்து பிரகாசமா இருக்கிறோம், செழுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறார். அவர் வந்து நிறைய கனியை நம்ம கிட்ட விரும்புறார். அது என்ன கனி? கலாத்தியர் வந்து 5:22-23 மட்டும் படிங்க. 5:22-23. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக பிரமாணம் ஒன்றுமில்லை. 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவர் வந்து ஆவியின் கனி, அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நீடிய பொறுமை இருக்குது, தயவு இருக்குது, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுல எதனாவது ஒரு கனி நம்ம மரத்துல இருந்ததுன்னா, நம்ம மரணானது நம்ம கிட்ட இருந்ததுன்னா, அந்த அத்தி மரத்துல எதுவுமே இல்லைன்றதுக்காக ஆண்டவர் வைத்தது போல நம்ம கிட்ட ஒரு அன்பு இருந்தா கூட சரி, அன்பு இல்லைன்னா கூட ஒரு விசுவாசம் இருந்தா கூட நம்மளை வந்து அழிக்காம கடவுளை வந்து மன்னிச்சு நம்மளை வந்து காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ அவருக்கு வந்து அழிக்கிற வல்லமை உண்டு. ஆனா அழிப்பாரு. எப்படி அழிப்பாரு? உடனே அழிச்சிட மாட்டார். அப்போ ஏசாயா 28:21. கர்த்தர் தமது கிரியைகளாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையில் எழும்பின போது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். அப்போ அபூர்வமான
அபூர்வமான என்ன? அபூர்வமான என்னது சொல்லுங்க. ரேர். அப்போ இதை நான் வந்து இதெல்லாம் பார்த்து எழுதியிருந்தது ரொம்ப வினோதமான செயல். சாதாரணமாக செஞ்சிட முடியாது. டெய்லி ரொட்டீனாக செய்கிறது தான் வந்து ஒர்க்கு. ஆனால் அபூர்வமான வேலைன்றது எப்பாவது ஒரு வாட்டி செய்யுது. அப்போ அபூர்வமாக தான், ரேராக தான் ஆண்டவர் வந்து நம்ம பாவம் செஞ்சா கண்டிப்பாக வந்து நம்மளை அழிப்பார். எப்படி அழிப்பார்னா, பேராட்சி மலையில எழுப்பினது போல மலையில வந்து தாவீது ராஜாவுக்கு வந்து அந்த மலையில அவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தாரு பெலிஸ்தர்களை அழிக்கிறதுக்கு. அந்த மலையில வந்து ஒரு வெள்ளத்தை உருவாக்கி அந்த கெட்டவர்களை வந்து அழிக்கிறதுக்கு தாவீது ராஜாவுக்கு வெற்றியை கொடுத்தாரு. ஆனா வெற்றியை கொடுத்த தாவீது ராஜாவை போல நம்ம கெட்டது செஞ்சோம்னா நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு அவர் மறுபடியும் அந்த வெள்ளத்தை உருவாக்குவாரு. அதுக்கப்புறம் கிபியோன் மலையில வந்து கோபம் கொண்டாரு. கோபம் எதுக்காக கொள்றாருன்னா, அதே மாதிரி மக்களை வந்து அழிக்கணும், அவங்க செஞ்ச பாவங்களை அழிச்சு அவங்களுக்கு வெற்றி கொடுக்கணும். கிபியோன் மக்களை வந்து வெற்றி கொடுக்கணும். அப்ப வெற்றி கொடுக்கறதுக்கு பாறைகளை வீசி எதிரிகளை அழிக்கிறார். அப்ப எதிரிகளை அழிக்கிறதுக்கு கற்களை கொண்டு கல்மழை கொண்டு அந்த மக்களை வந்து வெற்றி கொடுக்கிறார். வெற்றி அவர்களுக்கு வந்து உருவாக்குறார். அப்ப இவ்வளவு வெற்றியும் உருவாக்குறாரு. ஆனா நம்ம பாவம் செஞ்சோம்னா அதே வெற்றி கொண்டு கொடுத்தவர் வந்து நமக்கு வந்து அழிவே கொடுப்பாரு. இதன் மூலம் இந்த 2 வாரங்கள் மூலமா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் ஒரு அபூர்வமான செயல், அவருடைய அபூர்வமான செயல். அப்போ மல்கையா 4:1-3 படிங்க. நியாயத்தீர்ப்பின் இறுதியிலே சாத்தானும் தீய தூதர்களும் துன்மார்க்கர்களும் அழிக்கப்படுவார்கள். மல்கையா 4 அப்போ 2வது வசனத்தை மட்டும் படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளைப் போல் வருவீர்கள். அப்போ நாமத்துக்கு பயப்படணும். அவர் நாமத்துக்கு பயந்தோம்னா இப்போ நம்ம சூரியன் உதிக்கும். சூரியன் எப்படி உதிக்குது? காலையில உதிக்க சொன்ன என்ன உதிக்குது சூரியன்? அது சொல்லலாம் கொஞ்சம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். மதியானத்துல சூரியன் எப்படி இருக்கும்? அனலா கொதிக்குது இல்ல, காலையில சூரியன் உதிக்குது இல்ல, அப்ப எப்படி உதிக்கும்? வெண்மையா உதிக்கும். அந்த சூரிய உதிக்க சொல்ல நமக்கு என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடைக்கும். இளம் சூடு. இளம் சூடால என்ன கிடைக்கும்? உடம்பு உஷ்ணம். விட்டமின் டி கிடைக்கும் சொல்லிட்டு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு காலையில போய் காலையில வாக்கிங் போக சொல்றான். விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவரை நம்ம பயந்து அவருக்கு நாமத்துக்கு பயந்தோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுது. அவர் சேட்டைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த விட்டமின் டி போல ஒரு ஆரோக்கியம் ஆண்டவருக்கு நம்ம பயந்தோம்னா கிடைக்கும். அந்த சூரியன் உதவி சொல்ல என்னென்ன நடக்குது? எல்லா செடி கொடி எல்லாமே, தாவரங்கள், நெற்பயிர்கள், கனிகள் எல்லாமே வந்து சூரியன் உதிக்கிறதா எல்லாமே நடக்குது. அப்போ அந்த உதிக்கிற பொருள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியமாக கிடைச்சி நம்ம வளருவோம். அது போலதான் ஆண்டவரை நம்ம அவருக்கு பயந்து நடந்தோம்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம அதன் மூலமா நம்ம வளர்ச்சி அடைவோம் எல்லாத்துலையுமே. அப்போ பயப்படாம இருந்தோம்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? முதல் வசனத்தை படிங்க. இதோ சூளையில் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப நம்ம துர்மார்க்கமான செயல்களை போனோம்னா சூளையை போல எரிகிற நாள் வரும். சூளை எரி பார்த்துருக்கீங்களா? சூளை எரியுது, செங்கல் சூளையை பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் கிராமத்துல இருந்தா அப்ப நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்தது கிடையாது. சூளையை கொளுத்தி விட்டாங்கன்னா ஃபுல்லா அந்த கல் மொத்தமா எரிச்சு அது ரொம்ப தீயா இருந்துச்சுன்னா சாம்பலா போயிடும். அது மாதிரி சாம்பலா வந்து துன்மார்க்கர்கள் தவறான பாதைகளில் போறவங்க அழிஞ்சிருவாங்க. அது மாதிரி கடவுள் அழிப்பாருன்னு சொல்றாரு. அதுதான் 3வது வசனத்தில் சொல்றாரு. 3வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப சாம்பலை போல ஆயிடுவாங்க துன்மார்க்கர்கள். அப்ப துன்மார்க்கமான வழியில போவாம ஆண்டவருக்கு பயந்து நடந்தாதான் அவர் நம்மளை காப்பாற்றுவார். இந்த வசனத்தின் மூலியமா அவர் எப்படி
அவருக்கு அழிக்கிறதுக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆமென்.